நாசா விண்வெளி வீராங்கனையான சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் அவரது சக வீரரான பச் வில்மோர் ஆகிய இருவரும் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 5ஆம் தேதி போயிங் நிறுவனத்தின் ஸ்டார்லைனர் என்னும் விண்கலத்தில் சர்வதேச விண்வெளி நிலையத்தை சென்றடைந்தார்கள். அவர்கள் பயணித்த அந்த விண்கலத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதை அடுத்து அதை சரி செய்யும் முயற்சியில் தொழில்நுட்ப கலைஞர்கள் ஈடுபட்டனர். ஸ்டார்லைனர் விண்கலத்தை சரி செய்யும் பணியில் நாசா விஞ்ஞானிகள் தீவிரமாக ஈடுபட்டும் ஹீலியம் கசிவு மற்றும் த்ரஸ்டர்களில் ஏற்பட்ட சிக்கல்களை தீர்க்க முடியாத நிலை ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து சுனிதா வில்லியம்ஸ் இல்லாமலேயே போயிங் ஸ்டார்லைனர் விண்கலம் பூமிக்கு திரும்பியது. அதனால் விண்வெளிக்கு சென்றுவிட்டு 8 நாட்களில் பூமிக்கு திரும்ப வேண்டிய சுனிதா வில்லியம்ஸும் பச் வில்மோரும் தற்போது வரை சர்வதேச விண்வெளி மையத்திலே சிக்கிக் கொண்டுள்ளனர். 1965ஆம் ஆண்டு செப்டம்பர் 19ஆம் தேதி ஓஹியோவில் உள்ள யுக்லிட்டில் டாக்டர் தீபக் பாண்டியா மற்றும் போனி பாண்டியா ஆகியோருக்கு மகளாக பிறந்த சுனிதா வில்லியம்ஸ் மெசச்சூசெட்ஸில் உள்ள நீதம் உயர்நிலைப் பள்ளியில் பயின்றார். 1983இல் பட்டம் பெற்றார். பின்னர் 1987ஆம் ஆண்டு அமெரிக்க கடற்படை அகாடமியில் இயற்பியல் அறிவியலில் இளங்கலை பட்டம் பெற்றார். 1995இல் புளோரிடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் பொறியியல் மேலாண்மை முதுகலை பட்டமும் பெற்றார். சுனிதா வில்லியம்ஸ் முதலில் டிசம்பர் 2006ஆம் ஆண்டு முதல் ஜூன் 2007ஆம் ஆண்டு வரையிலான எக்ஸ்பெடிஷன் 14-15இன் போது விரிவாக்கப்பட்ட விண்வெளி பயணத்தை மேற்கொண்டார். விமான பொறியாளராக பணியாற்றிய அவர் சர்வதேச விண்வெளி மையத்தின் அறிவியல் ஆராய்ச்சியில் பங்கேற்றார். இந்த நிலையில் சுனிதா வில்லியம்ஸின் தற்போதைய விண்வெளி பயணத்தின் போது ரஷ்ய விண்ணில் செலுத்திய செயற்கைக்கோள் ஒன்று கடந்த 2022ஆம் ஆண்டு செயலிழந்ததாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இதையடுத்து விண்வெளியில் செயலற்று சுற்றி கொண்டிருந்த அந்த செயற்கைக்கோள் தற்போது சர்வதேச விண்வெளி ஆய்வு மையம் அருகே திடீரென வெடித்து சிதறியது. இதனால் அதிலிருந்த ஆயிரக்கணக்கான துகள்கள் சிதறி சர்வதேச விண்வெளி மையத்தை தாக்கும் ஆபத்து ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து அங்குள்ள விண்வெளி வீரர்கள் பாதுகாப்பு அறைகளுக்கு அனுப்பப்பட்டனர். ரஷ்ய செயற்கைக்கோள் வெடித்து சிதறியதால் மிகப்பெரிய அளவிலான குப்பைகள் விண்வெளியில் சேர்ந்துள்ளன. இந்த நிலையில் விண்வெளியில் சிக்கிக் கொண்டுள்ள சுனிதா வில்லியம்ஸ் பூமிக்கு திரும்புவதில் மேலும் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக நாசா தெரிவித்தது. அவர்கள் இருவரும் 2025ஆம் ஆண்டு மார்ச் மாத இறுதி அல்லது ஏப்ரல் மாத துவக்கத்தில்தான் பூமிக்கு திரும்புவார்கள் என தற்போது நாசா தகவல் ஒன்றை தெரிவித்துள்ளது.